ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆர்கனைசிங் vlog, அதுக்கப்புறம் ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், வி ஆர் பேக் வித் ஆர்கனைசிங். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இனி ஆர்கனைசேஷன் வீடியோ அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்கனைசரை வந்து இன்றைக்கி பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஜார்ஸ், அதுக்கப்புறம் காஃபி ஜார் இதெல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னா உடனே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 months ஒன்ஸ் வந்து நான் எல்லா ஜார்ஸுமே வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால இன்றைக்கி மெயினாக அந்த ஆர்கனைசரில் தூக்கி எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆயில் ட்ரேவாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அடிக்கடி எடுக்கிறது வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2 ரேக் இருக்கிறனால எனக்கு ஏதாவது ஆயில் வச்சுக்கிறதுக்கு இல்லைன்னா காஃபி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து 2 ஜாரில் ஒன்றில் சுகர் அண்ட் ஒன்றில் சால்ட் அப்படியே வச்சாச்சு. ஸோ எப்போவுமே இந்த பீங்கான் ஜாடியில் வந்து உப்பு போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து சுகரும் இதுலேயே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்பைசஸ், அதாவது இந்த மாதிரி சோம்பு, சீரகம் அதெல்லாத்தையுமே அப்படியே ரீஃபில் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி மசாலாலாம் வந்து போடுறதுக்கு சில்வர் ஆர் பிளாஸ்டிக் விட கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எப்போவுமே அது எவ்வளோ தீருது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லேபிள் போட்டு என்ன நான் யூஸ் பண்ணுவேனோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த லேபிளும் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நான் வந்து இது கொஞ்சம் எனக்கு வின்டேஜ் திங்ஸ் தான் நிறையா நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட், அதில் வந்து இந்த ஸ்பைசஸில் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போ எந்த இது போட்டாலும் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வைப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். மசாலா திங்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுருவேன். இல்லைனா ரா ஸ்பைசஸ், அந்த மாதிரி சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு அதுக்கெல்லாம் இந்த பேஸ்கெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போடல, அது ஒன்றும் அவ்வளோக்கா எனக்கு தேவைப்படாது. அதனால் இந்த 2 பேஸ்கெட்டில் இது 2யுமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக அழகாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசரில் ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் கல்லுப்பு அண்ட் புளி, இது 2யும் வந்து ஒரு பீங்கான் பாட்டில் போட்டு 2யும் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே புளி, உப்பு இது 2யும் பக்கத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது 2யும் பக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நடுவில் இன்னொரு ஸ்பைஸ் ரேக்கையும் கொண்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக இதை எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்த நம்ம மாற்றினால ஒரு ஒயிட் ட்ரே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசர் பேக் ஆஃப் 6 என்னமோ நான் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக ஆயில் மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே டிஷ்யூ போட்டு இதில் வந்து ஆயில் கேன்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் முடிச்சதுக்கப்புறமா பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு உடன் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஆர்கனைசர் மாதிரி நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, உட்டன் ரேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பிளேட்ஸ் வைக்கலாம். இதுவும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நடுவில் இது போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ போடும்போது ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளே ஃபிட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒயிட் அண்ட் உட்டன் இந்த வால்நட் கலர் வந்து அந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்டாக ஒயிட் பிளேட்ஸ் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. தேவையுள்ள பிளேட்ஸ் மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அந்த ஆர்கனைசிங் முடிச்சுட்டு பூஜை அறையில் ரொம்ப நாளாக வந்து சாமி நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம அப்படியே க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 2 நாள் vlog மாதிரி நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே வந்து மோஸ்ட்டாக நான் வந்து சாமி படங்கள் அதெல்லாம் வந்து கழுவ மாட்டேன். ஸோ தேர்ஸ்டேவே எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு 2 கிளாத் வச்சுருப்பேன். ஒன்று வந்து சாமி வந்து துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத்து, இன்னொன்று வந்து பூஜை அறை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளாத்து. இன்றைக்கி இதை சாமி படத்தை கழுவுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வாட்டர், அது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நார்மலான வாட்டரில் க்ளீன் பண்ணுறதை விட இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். இது கூட சந்தனம் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஜவ்வாது பவுடர், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட அந்த தசாங்க பொடி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். தசாங்க பொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க அந்த ஸ்மெல், அந்த வைப் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஒரு கிளாத் எடுத்து எல்லா சாமி படத்தையும் நான் நீட்டாக வைப் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி பூஜை வேலைகள், அதுக்கப்புறம் இந்த சாமி படம் க்ளீன் பண்ணுறது, பூஜை ரேக்கில் ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப காமிங்காக, பீஸ்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பூஜை அறையில் வச்சுருக்க தட்டு எல்லாத்தையுமே இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். குட்டி குட்டி விக்கிரகம் இருக்கும், எல்லாத்தையுமே நீட்டாக வைப் பண்ணி தேர்ஸ்டேவே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து மேற்பார்வை பார்க்க வேண்டியது. எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான் மேலேருந்து, யார் போகிறா யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்பான். ஸோ நாங்களும் உட்காந்து கொஞ்சம் நேரம் காம் நேச்சர் சீன்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வீட்டை நல்லா கழுவி தொடச்சி அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு எங்களோட ஃப்ரைடே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முழு இன்றைக்கி லன்ச் மெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ மசாலா வித் பாசிப்பயிர் செய்யலாம் அப்படின்னு தான் ஐடியா. ஸோ அதுக்கு பேபி பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி அதை தோல் உரிக்கிறதுக்காக கொஞ்சம் பாயில் பண்ண போகிறோம். ஸோ பாசிப்பயிர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு டிஷ், அதனால் அதனோட ரெசிபி நான் ஷேர் பண்ணல. மசாலாவோட ரெசிபி மட்டும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு 15 to 20 minutes அது பாயில் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ கடலெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு, அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கறி மசால், அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட். ஸோ சால்ட் வந்து நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணும் போதும் போடுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக நான் போட்டு இந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 minutes அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த மசாலா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்சு பீல் பண்ணி எடுத்த பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, பேபி பொட்டேட்டோ, அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும் பாசிப்பயிரெல்லாம். அது கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரைடேக்கு ஏற்ற டிஷ்ஷஸ் மாதிரி இதெல்லாம். ஸோ முடிஞ்சால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 minutesல அது நல்லாவே குக் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பேபி பொட்டேட்டோ மசாலா. இப்போ மேலே கொஞ்சம் மல்லி இலை போட்டோம் அப்படின்னா டிஷ் ஓவர். ஸோ அவ்வளோதான். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு ரசம், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ மசாலா. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரைடே இல்லைங்களா, அதனால் நேற்று நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்ச சாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் மஞ்சள் கூட கொஞ்சமாக சந்தன பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ரோஸ் வாட்டரை விட்டு நான் வந்து கலக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் ரோஸ் வாட்டர்லேயே கலக்கிக்கிறேன். ஸோ மஞ்சள் வச்சு இது பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் நல்லா எடுப்பாக தெரியும். அட் த சேம் டைம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ அதனால் எல்லா சாமி படத்துக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னோடய பூஜை அறைக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன, அது எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன்.
பூஜை அறையில் இந்த சங்கு வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணி நல்லா இதாக பார்த்து நான் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மகாலட்சுமி படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய செல்வம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஓம் விளக்கு இது வந்து நான் சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றுவேன், மற்ற நாளில் வந்து இதை ஏற்ற மாட்டேன். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து கடையில் வாங்கினேன். இதனோட லிங்க்கும் வந்து அமேசானில் நான் பார்த்தேன், அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா படமும் வச்சதுக்கப்புறமா பொட்டு வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். சின்ன சின்ன விக்கிரகம், அதுக்கப்புறம் சாமி, குட்டி சாமி அதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி நான் வந்து பெயிண்ட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து மகாலட்சுமி அம்மா, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணர், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேக்கில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள், குபேரர், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன், சாய்பாபா, இவங்கெல்லாம் அந்த குட்டி விக்கிரகங்கள் எல்லாமே நான் வந்து செகண்ட் ரேக்கில் வந்து வச்சுருப்பேன். ஸோ இது வச்சுட்டு இந்த ஸ்டெப்புக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் நான் வச்சுட்டேன். இப்போது இந்த கீழே தேர்ட் ரேக்கில் வைக்கிறதுக்கு நான் லக்ஷ்மி பாதம் கூட இந்த சோழின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது நான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து வீட்டில் இருக்கும் போது ரொம்ப நல்ல அதாவது வரவு இன்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மகாலட்சுமி பாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மகாலட்சுமி வீட்டில் வரணும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அதனால் அந்த பாதத்தை சுற்றி இருக்க மாதிரி இந்த சோழியை நான் வந்து வச்சுடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வலம்புரி சங்கு வைக்குவேன். அந்த வலம்புரி சங்குக்குள்ளார வந்து கோமதி சக்கரம் வந்து நான் வைப்பேன். ஸோ இந்த கோமதி சக்கரம் வந்து பயங்கரமான பெனிஃபிட்ஸ் அந்த சங்குமும் கூட. ஸோ இது எல்லாமே வந்து மகாலட்சுமி அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட ரிலேட்டான சில விஷயங்கள். ஸோ இந்த கோமதி சக்கரமில் வீட்டில் இருக்கும் போது நல்ல ஒரு செல்வம், அதுக்கப்புறம் நினச்ச காரியம் நடக்கிறது, வெளியில் ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னா 2, 4, 6 அந்த மாதிரி கவுண்டில் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வேல். ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக முருகருக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த தேர்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பாதம், சோழி, அதுக்கப்புறம் சங்கு, கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் வேல், இது எல்லாமே தேர்ட் ரேக்கில் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேம்ப், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனில் செய்கிறது, இது வந்து ஒயிட் கலர் வந்து ரொம்ப பீஸ் அப்படிங்கிறதுக்காக அது வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ஷெல்ஃபில் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் இந்த விளக்கு நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கு வைக்கிறோம், அதனால் என்ன யூஸ், அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த கோமதி சக்கரம், சங்கு, அதுக்கப்புறம் ஷோலி, இதுக்கு உண்டான பலன்கள்லாம் நிறைய இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முருகருக்கு போடுறதுக்கு மாலை ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ மோஸ்ட்டாக எப்போவுமே மாதத்தில் ஒரு 2 தடவை சஷ்டி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, இனி ஒரு செவ்வாய்க்கிழமை அப்போ வந்து முருகருக்கு வந்து கண்டிப்பாக மாலை போட்டுருவேன். ஸோ வை திஸ் மச் அப்சஷன் ஆன் முருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் நான் கண்மூடித்தனமாக நம்புகிற 2 விஷயங்கள், 2 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர், அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இந்த 2 ஒரு உயிர், அதாவது முருகரை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கூட இருக்க ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சி எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பண்ணுவேன். ஒரு அப்பாவாக இருந்து என்ன ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து எனக்கு கொடுக்குறதுல வந்து முருகர் என்றைக்குமே நான் டாப்பில் தான் வச்சுருப்பேன். ஸோ முருகருக்கு மாலை போடும் போது அந்த மாலையில் இந்த பன்னீர் கொஞ்சம் வந்து நான் தெளித்து விடுவேன். நல்ல மணமாக இருக்கணும், படத்தை க்ராஸ் பண்ணி வரும்போதே நல்ல ஒரு வைப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னீரை வந்து அந்த மாலையில் ஊற்றி வைப்பேன். கொஞ்சம் சாமி படத்தில் நான் வந்து தெளித்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு வைபாக இருக்கும். ஸோ பேக் டு முருகர் டாபிக். ஸோ முருகரை பற்றி பேசணும் அப்படின்னா நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதிசயமாக இது எப்படிரா நடந்துச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், என் லைஃப் எல்லா விஷயத்துலேயுமே அவர் வந்து அவர் வந்து என் லைஃப்பில் இருக்காருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ நம்ப மாட்டீங்க, ஒரு விஷயம் நான் வேணும் அப்படின்னு நான் மனசார நான் வேண்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு நடக்கும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் தனியாகவே நான் சொல்கிறேன்.
ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் காஃபி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனையும் இந்த டிஸ்னி ரொம்ப நேரம் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா அவனோட பழைய டாய் ஒன்று அதை நான் வந்து தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தேன். அது எங்கிருந்தோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி வந்து ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்க, போ பின்னாடி, கோ பேக். பாரு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்ன கவனிச்சிட்டு இருக்கேன் நான் பேசுறத? இங்க பாரு, இங்க பாருடா முழு. சரி, கீழே விஸ்கி இருக்கால, விஸ்கி, சாலி, விஸ்கி, ஆல்ஃபா இருக்கால, எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்களாம். உன்னை மட்டும் விட்டுட்டு போகிறாங்களாமா, எல்லாரும் காரில் போகிறாங்களாமா. போறியா? ஃபெனி கூட போறியா? போறியடா? விஸ்கி, ஆல்ஃபா, பிந்து இருக்கால, பிந்து, எல்லாம் சேர்ந்து கார்ல காதப்பாரு, காதை. காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் வந்து பயங்கரமாக ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் போட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ எப்போவுமே சாமி கும்பிடும் போது மட்டும் நான் இந்த சந்தன மாலை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து முருகருக்கு வந்து சந்தன மாலை வந்து ரொம்ப உகந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே சாமி கும்பிடும் போது மட்டும் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸில் பூஜை பண்ணும் போது இந்த மாலை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இந்த கமாண்ட் ஹூக் ஒன்று பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐயப்பன் மலையிலிருந்து பெல் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து நான் இங்கே ஹேங் பண்ண போகிறேன். அந்த மணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அதையும் வந்து நான் இந்த பூஜை அறையிலேயே ஒரு குட்டி கமாண்ட் ஹூக் மாதிரி பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து நான் இங்கேயே ஹேங் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் இதை எடுத்து வீட்டில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாம்பிராணி காட்டும் போது அதே மாதிரி தூபக்கல்லில் ஒரு குட்டி விளக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த தூபக்கல்லில் வந்து அந்த சாம்பிராணியோட கருப்பு ஓட்டாமல் அந்த விளக்குலேயே நம்ம எடுத்து நீட்டாக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். சாம்பிராணி காட்டும் போது ஒரு வீக் ஒன்று காமிப்பேன். இந்த வீக் வந்து கப் சாம்பிராணி காமிக்கிறேன் அப்படின்னா டியூஸ்டேஸில் வந்து தசாங்க பொடி ஏற்றி நான் வந்து சாம்பிராணி காமிப்பேன். ஸோ சாம்பிராணி காமிக்கிறது வந்து நிலவு காலுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் காமிக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக பண்ணி பூஜையை முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃப்ரைடே இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் போகும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பொன்னியம்மன் கோயில் வாரம் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.